பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு இன்று பிற்பகல் 6 மணி தொடக்கம் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பரிசுத்த பாப்பரசர் நாளை வருகை தரவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். பரிசுத்த பாப்பரசர் நாளை முற்பகல் 9:45க்கு திறந்த வாகனத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்படவுள்ளார். இந்த வாகனத்தொடரணி கட்டுநாயக்க, சீதுவை, ஜாயல, கந்தானை, வத்தள, நவலோக சுற்றுவட்டம், ஜப்பான் நட்புறவு பாலம், இங்குருக்கடை சந்தி, ஆமர் வீதி, சங்கராஜ மாவத்தை சந்தி, மருதானை சந்தி, மருதானை வீதி, புஞ்சி பொருளை கனத்தை சுற்றுவட்டம், பௌத்தலாக்கு மாவட்ட வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய இன்று மாலை 6 மணி முதல் கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு வீதியூடாக புத்தளம் நோக்கி வாகனங்களை செலுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதற்கமைய கொழும்பிலிருந்து புத்தளத்திற்கு செல்லும் வாகனங்கள் அதிவேக வீதியை பயன்படுத்த வேண்டும் எனவும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதனை தவிர கந்தானை, ஜாயல போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவையுள்ள வாகனங்களை எலக்கந்த வீதியூடாகவும் செலுத்த முடியும் என அவர் கூறினார்.